வணக்கம் மக்களே! கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஷாக் குடுக்குற மாரி YouTube ஒரு அறிவிக்கைய வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா கிளிக் பைட் அப்டின்னா, தவறாக வழிநடத்துற வீடியோ டைட்டில் மற்றும் தம்ப்நெயில்ஸ்க்கு எதிரா அந்த நடவடிக்கை இருக்க போது. வரும் மாதங்கள்ல இந்த நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரூல் எதுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னா, சில கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வியூஸும், லைக்ஸும் பெறதுக்காக தப்பான அல்லது தவறா வழிநடத்துற தம்ப்நெயில்ஸும், வீடியோ டைட்டில்ஸும் பயன்படுத்துறதா YouTubeக்கு புகார்கள் நெறைய வந்துட்டு இருக்கு. உதாரணமா பிரேக்கிங் நியூஸ் இல்ல ஜனாதிபதி பதவி விலகினார் அப்படின்னு டைட்டிலும், இல்ல தம்ப்நெயிலும் இருக்கும். ஆனா, அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த புதிய ரூல்ஸ இந்தியா மாரி நாடுகள்ல இருந்து அமல்படுத்த போறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா இது பிரேக்கிங் நியூஸ் மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ்க்கு மட்டும் தான்னு சொல்லியிருக்காங்க. மத்த வீடியோஸ்க்கு இது பொருந்துமான்னு இன்னும் சொல்லல. அதே மாரி இது எப்படி அமல்படுத்த போறாங்கன்னும் சொல்லல. இருந்தாலும் கன்டென்ட் கிரியேட்டர்ஸான நாம நம்மளோட பொறுப்ப உணர்ந்து செயல்படணும்னு இந்த விதி சொல்லுது. இந்த ரூல் புதிய வீடியோக்களுக்கு உடனடியா அமலுக்கு வருது. பழைய வீடியோக்களுக்கு இந்த தவறுகள சரி செய்ய தகுந்த கால அவகாசம் குடுக்கப் போறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தின விளக்கமான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம பார்த்துட்டு உங்க கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.